இந்த வீடியோ பாருங்களேன், உங்க லைஃப்ல கூட இது கனெக்ட் ஆகலாம். ஒரு எலி தன் காலை தவளையோட காலோட ஒரு கயிறை கட்டிக்குது. இனிமே நாம தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நினைக்க ஆரம்பிக்குது. ரெண்டும் சேர்ந்து லைஃபை என்ஜாய் பண்ணலாம்னு கிளம்புது. திடீர்னு தவளை ஒரு குளத்துக்குள்ள ஜம்ப் பண்ணுது. அதுக்கு தண்ணி தான் வீடு. கம்ஃபர்ட்டா நீந்த ஆரம்பிக்குது. ஆனா எலியால தண்ணியில மூச்சு விட முடியல. அதை காப்பாத்திக்கிறதுக்காக ட்ரை பண்ணுது. ஆனா அதனால காப்பாத்திக்க முடியல. கடைசியில உயிர் பரிதாபமா போயிடுச்சு. கொஞ்ச நேரத்துல எலியோட உடம்பு தண்ணியில மிதக்குது. அப்போ ஒரு கழுகு வந்து அந்த எலியை கொத்திட்டு மேல பறந்து போகுது. ஆனா எலியுடைய உடம்புல தவளையோட காலும் கட்டியிருந்ததுனால ரெண்டும் சேர்ந்து மேல பறந்தது. ரொம்ப உயரத்துக்கு போனதுக்கு அப்புறம் கழுகோட பிடி விலக ரெண்டும் மேல இருந்து கீழே விழுது. இப்ப தவளையே இறந்து போச்சு. இங்க ஒரு தப்பான கனெக்ஷன் ரெண்டு உயிரை எடுத்துருச்சு. இதுதான் நம்ம வாழ்க்கையிலயும் நடக்கும். நமக்கு ஒத்து வராத இடத்துல ஒத்து வராத ஆட்களோட ஃபிட் பண்ண நம்ம ட்ரை பண்ணுவோம். சைக்காலஜில இதை அட்டாச்மெண்ட் வித்தவுட் கம்பேட்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஒத்து வராதுன்னு தெரிஞ்சு ஒரு ஆசைக்காக, ஒரு பயத்துக்காக, ஒரு பழக்கத்துக்காக அந்த கைத்தை நம்ம பிடிச்சிக்கிட்டே இருக்கும். கனெக்ஷன் முக்கியம் தான், ஆனா அது சரியான கனெக்ஷனா இருக்கணும். இல்லாட்டி நீங்க எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்றீங்களோ அவ்வளோ உங்களை அழிச்சிடும்.